பாப்பு குடும்ப உறவுகளே அனைவருக்கும் நவம்பர் மாதத்தின் முதலாவது வாரத்தின் திருவிருந்து வழிபாடின் ஸ்தோத்திரங்கள். எல்லாரும் சர்ச்சுக்கு போனீங்களா? சர்ச்சுக்கு போகாதவங்களா எங்கள் சர்ச்சு எப்படி இருக்குன்னு நம்ம சேனலில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் முதல் வார ஆராதனை திருவிருந்து. பைபிள் ரீடிங் வந்து இப்போ போயின்ட்டுருக்கு. மொத்தம் 4 படிப்பாங்க. முதல் வேத பாடம், 2வது வேத பாடம், அப்புறம் சங்கீதம் வந்து மாறி மாறி படிக்கணும். அப்புறம் நற்செய்தி வேத பாடம். ஆயர் வந்து மெசேஜ் கொடுத்தாங்க. இன்றைக்கி என்ன தலைப்புன்னு பார்த்திங்கன்னா, சிறுவர்களை வந்து நாம் எப்படிலாம் அவங்கள பார்க்கணும், நம்மளுடைய ஆசைகள் கனவுகள்லாம் அவங்க மேலே திணிக்கக்கூடாது, அவங்கள அவங்க போக்குலேயே விடணும், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாரும் கடவுளுடைய குழந்தைகள், இக்குழந்தை எப்படி ஆகுமோ அப்படின்னு சகரியா, எலிசபெத் அவங்கெல்லாம் வந்து அந்த பைபிள் ரீடிங் மெசேஜ் தான் இன்றைக்கி வந்து நல்லா சிறப்பாக கொடுத்தாரு. எல்லா பெற்றோர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், என்னையும் உட்பட. யாரெல்லாம் வந்து நான் ஒரு பேர் வைக்கிறேன், ரோஸ்லின், அதுக்கப்புறமேட்டு வந்து பிளஸ்ஸி, டெய்ஸி, ஸ்வீட்டி, அது மாதிரி நான் பேர் ஞானஸ்தானத்தில் வைக்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் வந்து கழுதை, எரும மாடு, பன்னி, லூசு, நாய் அப்படின்லாம் நீங்கள் ஒரு ஞானஸ்தான பேர்லாம் வைக்காதீங்க, அது மிகவும் தவறான செயல் அப்படின்னு சொன்னார். நல்லாவே இருந்தது, சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமும் கூட அது. திருவிருந்து வழிபாடு முடிஞ்சதும் இன்றைக்கி வந்து எப்போவுமே எவ்ரி மந்த்து ஃபஸ்ட்டு வீக்கான வந்து ஸ்டால் போடுவாங்க உமன்ஸ் ஃபெல்லோஷிப் சார்பாக. அது வந்து இட்லியும் சிக்கன் குழம்பு. நான் வந்து டபரா சட்டி பக்கத்துலேயே உட்காந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. நல்லா சிக்கன் பீஸ் போட்டு 5 இட்லி வந்து உள்ளே தள்ளியாச்சு. மதியம் ஒரு 2 மணிக்கு சமைக்கிற வேலை எல்லாமே இருக்குது. எனக்கு எல்லாருக்குமே 3 இட்லி, இல்லை வேணுன்றவங்களுக்கு 4 இட்லி. நான் வந்து ஒரு படி மேலே போயிட்டு காலையில் 7 மணிக்கெலாம் சர்வீஸ்ன்றதுனால ப்ரஷ் பண்ணிக்கின்னு அப்படியே வந்துடுறது. சர்ச்சு முடிச்சதும் காலையில் நான் அவ்வளோ பசிக்காது, இட்லி குழம்பு நல்லா இருந்துச்சு, அதனால ஒரு 5 இட்லி போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னு தெரில, இன்றைக்கி என்னை தவிர எல்லாருமே சர்ச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு அந்த பிளேஸ்லேருந்து எழுந்துக்கவே மனசு இல்லை. ஏதோ ஒன்று வீட்டுக்கு போக விட மாட்டுது, அங்கேயே உட்காந்து இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இன்றைக்கி வந்து கல்லறை திருநாள். அதனால் எனக்கு தெரிஞ்ச கல்லறைகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு 10 மெழுகுவத்தி வாங்கின்னு வந்து அங்கே எடுத்துன்னு போயிட்டு நான் வந்து கொளுத்திட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அம்மா வீட்டு சர்ச்சில் என்ன பண்ணுவாங்கன்னா, சர்ச்சு முடிச்சுட்டு எல்லா கல்லறைக்கும் அவங்கவுங்க குடும்பத்தார் வராங்களோ இல்லையோ, திருச்சபை சார்பாக எல்லாருக்கும் மெழுகுவத்தி ஏற்றி மலர்லாம் தூவி மரியாதை செலுத்தி அங்கே வந்து ஒரு பாட்டு பாடி பைபிள் ரீட் பண்ணி ஆயர் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சர்வீஸ் முடிச்சுட்டு அங்கே கல்லறையில் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வீட்டுக்கு போவோம். ஒரு அம்மா குப்பெல்லாம் பொறுக்கின்னு வந்தாங்க. 2 பார்சல் வேறு வாங்கின்னு வந்தேன். நானும்மா சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். கையெல்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டம்மா சாப்பிட்ணும் அப்படின்னாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு 4 இட்லியும் சிக்கன் குழம்பு பார்சலுக்கு கொடுத்துட்டு நானும் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். இதுக்கு முன்னாடி கல்லறைக்கெலாம் போயிட்டு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது.